அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத். அன்பு உறவுக்கு இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறோம் கடவுளை நான் வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பு என்ன என்பது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக வேலை தேடிக்கிட்டு இருக்க உங்களுடைய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். விருப்பமுள்ள நண்பர்கள் சகோதரர் மட்டும் என்னை தொடர்பு கொண்டால் போதும். சரிங்களான்பா? ஏன்னா ஒரு சில நண்பர் தப்பான கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம்பள விவரத்துங்கிறது நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சம்பளம் பார்த்திங்கன்னா 1800 1800ங்கிறது உங்களுடைய கஃபில், அதாவது ஸ்பான்சர் ஓனர் தான் கொடுக்க போகிறாங்க. நான் கூட சொல்லி உங்களுக்கு கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. இல்லை கம்மியாக சொல்லி கூட கிடச்சுன்னா அது உங்களோட நலன் கருதி தான் கிடைக்கும். சரிங்களா நண்பா? அதாவது உங்கள்கிட்ட நான் கம்மியான சம்பளம் சொல்லி கூட கிடச்சிச்சின்னா அது உங்களுக்கு நலன் கருதி கிடைக்கும். ஆனால் கூட சம்பளம் சொல்லி கம்மியான சம்பளத்தை நம்ம இறக்கி விட மாட்டோம். அது தப்பான விஷயம். சரிங்களா? சம்பளம் கொடுக்க போகிற உங்களுடைய கஃபில் தான். மாதம் என்னோடலேருந்து 100 நான் சம்பளம் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் ஆஃபீஸ்லேருந்து நான் 100 ஆஃபீஸ்லேருந்து எடுத்து கொடுக்க முடியாது. ஓகேங்களா? 1.8 சம்பளம்னா 1.8, 1.900னா 1.900, 2,000னா 2,000. இதை தான் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா நண்பா? அதனால் இந்த தப்பான கமெண்ட்ஸ்லாம் தூக்கி தூரத்தில் வீசிட்டு என்னங்கிறத மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களான்பா? ஓகே. அதாவது சவுதி அரேபியா சவுதி லைசன்ஸு ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க. இடம் ரியாத்துக்கு. இடம் பார்த்தீங்கன்னா தக்கசூசி. சரிங்களா? தக்கசூசி மல்காங்கிற இடத்துக்கு, தக்கசூசிங்கிற இடத்துக்கு கேட்டிருக்காங்க. சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர். சம்பளம் பார்த்தீங்கன்னா 1900 ரியால் சம்பளம். 1900 ரியால் சம்பளம். ரூம் கொடுத்துருவாங்க, சாப்பாடு நம்ம தான் பார்த்துக்கிறணும். சவுதி அரேபியா சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர், இடம் தக்கசூசி ரியாத். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, உங்களுடைய சவுதி லைசன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஆஃப் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி எனக்கு பிடிஎஃப்ல அனுப்பணும். ஒரு டைம் அனுப்பணும், அதை கிளியராக எனக்கு அனுப்புங்க. எல்லாமே ஃபோட்டோகிராஃப் எடுத்து அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி அனுப்பலாம். நீங்கள் அனுப்பக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக பிடிஎஃப்ல ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. ஓகேங்களா? பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, சவுதி லைசன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஆஃப் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி கிளியராக எனக்கு பிடிஎஃப் அனுப்புங்க. அதுக்கடுத்து உங்களுடைய இந்தியன் கான்டாக்ட் நம்பர் 2. அதுக்கடுத்து நீங்கள் சவுதியில் எந்த இடத்துல எத்தனை வருஷமாக இருந்திருக்கீங்க, ஹவுஸ் டிரைவர் என்னன்னு சொல்லி அரபியில் நமக்கு ஒரு வீடியோ, அந்த வீடியோவும் கிளியராக கொடுக்கணும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு வீடியோ தெரியலைங்க, எனக்கு மறந்துடுச்சு, நான் இத்தனை வருஷம் ஆச்சு, இல்லை இத்தனை மாதம் ஆச்சு, எனக்கு அரபி தான் தெரியும், எனக்கு வீடியோ அரபி பேச தெரியாது, இல்லை எனக்கு அரபி முழுமையாக தெரியும், அது எப்படி வீடியோ அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு வேண்டிய வீடியோவும் கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் கூட அந்த எப்படி பேசி நம்ம வீடியோ கொடுக்கணும். நம்ம 5 வருஷம் வேலை பார்த்துங்கிறது தெரியக்கூடாது, 3 வருஷம் வேலை பார்த்துங்கிறது தெரியக்கூடாது, இல்லை 10 வருஷம் வேலை பார்த்துங்க தெரியக்கூடாது. நறுக்குன்னு கொடுக்குற வீடியோ நல்லா தெளிவாக அருமையாக கொடுக்கணும். அதுதான் முக்கியம். கொடுத்தோம்னா டக்குன்னு செலக்ட் ஆகணும். அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஒரு சில பேர் வீடியோ கொடுக்குறீங்க, அவங்களுக்கு திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் தெளிவாக நீட்டாக அருமையாக ஒரு வீடியோ கொடுங்க. சரிங்களா? சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர் தக்கசூசிங்கிற இடத்துக்கு 1900 ரியால் சம்பளம். சரிங்களா? இதில் இந்து முஸ்லீம்ங்கிற பிரச்சனை கிடையாது. ஏஜ் பார்த்தீங்கன்னா அதாவது 35க்குள்ளே இருக்கணும். அதாவது 35லேருந்து இருக்கணும். சரிங்களா? 35 வயசுக்குள்ளே இருந்தால் ஓகே. இல்லை எனக்கு வயசு கொஞ்சம் கூட இருக்குன்னா மினிஞ்ச வரையும் 40 வயசுக்குள்ளே இருந்தால் போதும். சரிங்களா? 40 வயசுக்குள்ளே இருந்தால் போதும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஜித்தா, மதீனா, மக்கா இந்த மாதிரி இடத்துலையும் நமக்கு வேக்கன்சி இருக்குது. இது எல்லாமே 1.8 சம்பளம் வருது. எப்போ தான் 1.900 2,000ங்கிற வரும், அதை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ரெகுலர் நமக்கு என்ன சம்பளம் வருதோ அதை தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதாவது கம்மியாக சம்பளம் சொல்லி நான் உங்களை கூட எடுக்க முடியாது, கூட சம்பளம் சொல்லி கம்மியாகவும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. சரிங்களா? அது கொடுக்கக்கூடிய உங்களோட ஓனர், உங்களோட ஸ்பான்சர் தான். என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். மேற்கொண்டு உங்களுக்கு என்ன தகவல்னாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட உங்களுடைய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும். ஓகே நண்பா, நன்றி, வணக்கம்.